விவசாயிகள் குறை கேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய தலைமை வைத்து மாதந்தோறும் 3வது வெள்ளிக்கிழமையிலே நடைபெறுகின்றது. பெரும்பாலான விவசாயிகள் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற ஏரிகளுடைய கலங்கள் மதகுகள் எல்லாம் பழுதுபட்டிருக்கின்றது. எனவே அவற்றை எல்லாம் பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தான் நிறைந்த அளவில் அந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டங்களிலே விவசாயிகள் வைக்கின்றார்கள். எனவே அதை நமக்கு காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் 1000க்கும் மேற்பட்ட பொது நீர்வளத்துறையை சார்ந்த ஏரிகள் இருக்கின்றது. ஆக வருடத்திற்கு ஒரு 100 ஏரிகளாவது இது போன்ற பராமரிப்பு பணிகளை தேர்ந்தெடுத்து நிதி ஒதுக்கினால் அந்த பகுதி விவசாயிகள் பலனடைவார்கள். அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செய்ய முன்வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்போதான் அணை கட்டுறதுக்கு 70 கோடி ஒதுக்கிறேன்னு சொன்னேன். இப்போ பராமரிப்பு கணி கேட்கிறார். ஒன்று செய்யலாம், இது 70 கோடியை பராமரிப்பு காய்ச்சிட்டு அணை கட்டுறது நிறுத்திடலாம். செங்கோட்டை ஈரோடு முதல் கோபிச்செட்டிப்பாளையம் வரையிலும் 4 வழிச்சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டன. கோபி நகரத்திற்குள் நெரிசல் அதிகமாக ஏற்படுகிற காரணத்தின் அடிப்படையில் எங்கள் ஆட்சி காலத்திலேயே அதற்காக புறவழிச்சாலை ஒன்றை அமைப்பதற்காக ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டு நிதிகள் ஒதுக்கின்ற போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அமைச்சரிடத்திலே 4 முறை கேட்கின்ற போது நான் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறேன், ஆகவே இதை உடனடியாக செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று போன நிதியாண்டிலே சொன்னார்கள். ஆனால் அந்த பணிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வருமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவரே, மாண்புமிகு நம்முடைய உறுப்பினர் நண்பர் செங்கோட்டையன் சொல்வது உண்மைதான். ஏற்கனவே இப்பொழுது அது 4 வழிச்சாலை என்ற அடிப்படையில் தான் பணிகள்லாம் ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்தளவுக்கு அங்கே மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, போக்குவரத்து செறிவு அதிகமாக இருக்கிறது, ஒரு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர் ஏற்கனவே வைத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக என்னுடைய மானிய கோரிக்கை இருக்கிற பொழுது அவருக்கு பிடிக்கிற மாதிரி நான் பதில் சொல்கிறேன். நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச அளவுகோலின்படி பரப்பளவு, மக்கள் தொகை மற்றும் கிராமங்களின் எண்ணிக்கை ஆகியவை பூர்த்தியாகாததால் மல்ல சமுத்திரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய வட்டம் உருவாக சாத்தியக்கூறுகள் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மல்லசமுத்திரம் குறுவட்டத்திற்கு ஒரு பக்கம் திருச்செங்கோடு வட்டமும் இன்னொரு பக்கம் ராசிபுரம் வட்டமும் இருக்கிறது. திருச்செங்கோடு வட்டத்திலே மல்லசமுத்திரம் இல்லாமல் 5 குறுவட்டங்கள் இருக்கின்றன. 5 குறுவட்டங்களிலும் சேர்த்து 604 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கிறது. 3,29,000 பேர் மக்கள் தொகை இருக்கிறது. ராசிபுரத்திலும் அதே போல் 5 குறுவட்டங்கள் இருக்கிறது. அதிலும் 624 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கிறது. 3,39,000 பேர் மக்கள் வாழ்கிறார்கள். இல்லை, 2 வட்டங்களுமே மிக பெரிதாக இருக்கிறது. அதிலே ராசிபுரம் வட்டத்திலிருந்து வெண்ணந்தூர் குறுவட்டத்தையும் திருச்செங்கோடு வட்டத்திலிருந்து வையப்பமலை குறுவட்டத்தையும் எடுத்து மல்லசமுத்திரத்தோடு சேர்க்கும் பொழுது நீங்கள் கேட்கின்ற பரப்பளவும் ஜனத்தொகையும் அந்த கிராமங்களும் சேர்ந்துவிடும். 2மே திருச்செங்கோடும் ராசிபுரம் இன்றைக்கு நிர்வகிக்க முடியாமல் தடுமாறுகின்றோம். அதனால் இது தேவைப்படுகிறது. மல்லசமுத்திரத்திலிருந்து வெண்ணந்தூர் 7 கிலோமீட்டர் அதே குறுவட்டம், அதே போல் வையப்பமலை குறுவட்டம் 8 கிலோமீட்டர். 2ம் மல்லசமுத்திரத்துக்கு தான் நெருங்கி இருக்கிறது. ஆனால் மல்லசமுத்திரம் வட்டம் என்பது கண்டிப்பான ஒரு தேவையாக நாமக்கல் மாவட்டத்துக்கு இருக்கிறது. அமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்து இந்த வட்டத்தை, மல்லசமுத்திரம் வட்டத்தை உருவாக்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் என்னை சந்திக்கிற நேரத்தெல்லாம் ஒரே கோரிக்கையாக இந்த கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மீது அரசாங்கம் கவனமாக பரிசீலித்து கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தினுடைய நாம்ஸ் படி பார்த்தால் அது வரலை. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கிற நிதர்சனமான உண்மையின் மத்தியிலே சொல்லி அதை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறார்கள். நீங்கள் மட்டுமல்ல, இங்கே இருக்கிற நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள்லாம், சபாநாயகர் உட்பட கோட்டம், வள்ளியூருக்கு கோட்டம், ஆர்டிஓ ஆஃபீஸு, தாலுகா ஆஃபீஸு, ஆர்ஐ எல்லாம் பிரித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறார்கள். இதையெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம். நிதிநிலை கேட்டால் போல நாங்கள் நிச்சயமாக செய்து கொடுக்கிறோம். வருகிற நேரத்தில் உங்களுக்கு முன்னுரிமை வழங்குகிறோம்.
மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்செங்கோடு மலை அடிவாரத்தில் 2000 குடும்பங்கள் வசிக்கிறார்கள். 60 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கிறார்கள். கடந்த 25 ஆண்டுகளாக அவர்கள் வரி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு குடிநீர் வசதி செய்து தந்திருக்கிறோம், சாலை வசதி செய்து தந்திருக்கிறோம், கழிவுநீர் வசதி செய்திருக்கிறோம், மின்சார வசதியை கொடுத்திருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு உரிமை கிடையாது, பட்டா கிடையாது. இப்போது முதலமைச்சர் அவர்கள் குன்றில் மீது இருக்கின்ற அந்த பகுதிகளெல்லாம் மக்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்தால் அதற்கு பட்டா கொடுக்கலாம் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான பட்டாக்களை கொடுத்து பல ஏழை மக்களை இந்த அரசு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் திருச்செங்கோடு மலையடிவாரத்திலே இந்த 60 ஆண்டுகளாக வசித்து வருகிற அந்த மக்களுக்கு, அந்த 2000 குடும்பங்களுக்கும் நீங்கள் பட்டா தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை உங்களிடத்திலே வைத்து பேரவைத் தலைவர் மூலமாக அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதே போன்ற கோரிக்கையெல்லாம் நிறைய வந்ததன் விளைவாகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் கொஞ்சம் கருணையோடு எந்தெந்த இடங்களெல்லாம் பொதுமக்களுக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்பவருக்கு பட்டா வழங்குவதற்கும், வேறு பகுதியில் சென்னையை சுற்றி 10 ஆண்டு, நம்முடைய பகுதிக்கெல்லாம் 5 ஆண்டு என்று சொல்லி பிரித்து அவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். குன்று பகுதியாக இருந்தால் அதை கொடுக்கலாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். மாண்புமிகு உறுப்பினர் மகேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்திலே பள்ளி கல்வித்துறையிலே தொடர்ந்து முதன்மை வகிக்கும் கல்விக்கு புகழ்பெற்ற திருப்பூர் மாவட்டத்தில் மடத்துக்குளம், உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் சட்டக்கல்வி பயில தற்போது கோவை, சேலம் அல்லது மதுரை மாவட்டத்திற்கு செல்ல வேண்டியுள்ளது. சட்டக்கல்வி பயில விரும்பும் மாணவ மாணவிகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் புதிய அரசு சட்டக்கல்லூரி அமைத்து தருமாறு தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டில் தற்போது 15 அரசு சட்டக் கல்லூரிகளும், டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பெயரில் சீர்மிகு சட்ட பள்ளியும், அதேபோல திருச்சியில் தேசிய சட்ட பல்கலைக்கழகமும் ஆகிய 17 அரசின் கீழே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதிலே போதிய மாணவர்களுக்கு சேர்க்கைக்கான வாய்ப்புகள் அதிகமாக தரப்பட்டிருக்கின்றன. புதிதாக ஒரு சட்டக்கல்லூரியை நாம் துவக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 10 ஏக்கர் நிலம் வேண்டும். அதைப்போல அங்கே கட்டிடங்கள் கட்டுவதற்கு குறைந்தபட்சம் 100 கோடி ரூபாய் செலவு செய்ய தேவைப்படுகின்றது. தொடர் இன செலவாக ஆண்டொன்றுக்கு 2 கோடியே 81 லட்சம் தேவைப்படுகிறது. தொடரா இன செலவாக 76,50,000 ரூபாய் தேவைப்படுகிறது. இந்த காரணங்களாலே தற்போது புதிய சட்டக்கல்லூரிகள் துவங்குவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. உறுப்பினர் கூறுகிற மடத்துக்குளத்துக்கு அருகிலேயே கோயம்புத்தூர் அரசு சட்டக்கல்லூரி சிறப்போடு செயல்பட்டு வருகின்றது. அதில் இருக்கக்கூடிய அனைத்து கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இடம் கொடுக்க கிடைக்கக்கூடிய வகையிலே நல்ல மாணவர் சேர்க்கை எண்ணிக்கையோடு அந்த கல்லூரி சிறப்போடு நடந்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் மகேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுகாவில் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மாவட்ட குற்றவியல் மற்றும் உரிமையல் நீதிமன்றங்களானது மடத்துக்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்திலே தற்போது செயல்பட்டு வருகிறது. இங்கு இடப்பற்றாக்குறை காரணமாக வழக்குகளை விரைந்து முடிக்க முடியாத சூழ்நிலையிலும் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். எனவே உடனடியாக மடத்துக்குளத்திலே இடம் தேர்வு செய்து புதிய நீதிமன்ற வளாகம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்து தர தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குற்றவியல் மற்றும் நடுவர் உரிமையியல் நடுவர் நீதிமன்றம் இன்றைக்கு மடத்துக்குளத்திலே துவங்கி நடைபெற்று வருகிறது. வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. எல்லாம் உண்மை. ஆனால் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அரசின் சார்பிலே இடம் தேர்வு செய்யப்பட்டு தர வேண்டும். எனவே அரசுக்கு சொந்தமான இடத்தை சட்டமன்ற உறுப்பினர் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட நீதிபதியிடம் அங்கே அந்த இடத்தை காண்பித்து அந்த மாவட்டத்துக்கான போர்ட்போலியோ ஜட்ஜ் அதை பரிந்துரை செய்து அதற்கு பிறகு பொதுப்பணித்துறை இடத்திலே அதற்கான வரைபடம் போன்றவற்றை எல்லாம் பெற்று தந்துவார்களே. ஆனால்
அங்கே கட்டிடம் கட்டுவது குறித்து பரிசீலிக்கப்படும். இன்னும் இடமே தேர்வு செய்யப்படாத சூழ்நிலையிலே அங்கே கட்டிடம் கட்டுவதற்கான வினா எழவில்லை. கடந்த 2017ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு தீர்மானம் வந்தது. தமிழக சட்டமன்ற வரலாறு நூற்றாண்டு விழாவினை இன்னும் 4 ஆண்டுகளில் காணப்போகிறது என கூறி தொடங்கினேன். இன்றைக்கு நூற்றாண்டு விழாவினை கண்டு 4 ஆண்டுகள் ஆகிறது என்று கூறி தொடங்குகிறேன். இப்பேரவை நூற்றாண்டு விழா கண்டுள்ளது. இங்கே நம்ம எல்லாம் உருவாக்கி பாடமாக நின்று கொண்டிருக்கிறாரே தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது. யாரும் யார் மீதும் விமர்சனம் வைக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் அவரை நேரில் சந்திக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து விமர்சியுங்கள் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் அவரை படமாக இல்லை பாடமாக நிற்கிறார் என்று நான் குறிப்பிட்டேன். அவரது நூற்றாண்டு கொண்டாடும் வேளையில் இப்பேரவையின் தலைவராக பணியாற்றும் வாய்ப்பை திரு மு. அப்பாவு அவர்கள் பெற்றிருக்கிறார். 2017ஆம் ஆண்டு என்னால் இது போன்ற ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டதை எண்ணி நான் அன்றைக்கு வருந்தினேன் என்று என் உரையில பதிவு செய்திருக்கிறேன். ஆனால் இத்தீர்மானம் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டதன் மூலம் கடந்த பேரவைகளின் செயல்பாடுகள், அன்றைய பேரவைத் தலைவர் ஜனநாயகத்தை மதியாது நடந்து கொண்ட முறைகளை பற்றியும் இங்கே உள்ள நம்முடைய பேரவை முன்னவர் உள்ளிட்ட பல்வேறு உறுப்பினர்களுக்கும், ஏன் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு கூட நன்றாக தெரியும். நான் மீண்டும் அதை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அவற்றோடு தற்போதைய பேரவைத் தலைவரின் செயல்பாடுகள் அவைகளை ஒப்பீடு செய்து நம்முடைய பேரவைத் தலைவர் எவ்வாறு நடுநிலையோடு செயல்படுகிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும் வாய்ப்பாக இந்த விவாதத்தை கருதுகிறேன். 2006, 2011 காலகட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் இந்த அவையில் உறுப்பினராக இருந்திருக்கிறார். அப்பொழுது நான் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பணியாற்றியிருக்கிறேன். அப்போதிலிருந்து எனக்கு அவரை நன்றாக தெரியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஜனநாயக கொள்கைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். மற்றவர்கள் மனம் வருந்தாத அளவில் தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்பவர். நேர்மையாக கருத்துக்களை ஆணித்தரமாக முன்வைக்கக்கூடிய பண்பு கொண்டவர். அவரது நடுநிலையோடு நிற்கக்கூடிய நேர்மை திறனும் அனைவரிடமும் சிரித்த முகத்தோடு பழகக்கூடிய பாங்கும் என்னை கவர்ந்த காரணத்தால் தான் அவரை பதவிக்கு நான் முன்மொழிந்தேன். ஆசிரியராக இருந்து அரசியலுக்கு வந்தவர் நம்முடைய மாண்புமிகு அப்பா அவர்கள். கனிவானவர், ஆனால் அதே நேரத்தில் கண்டிப்பானவர். இவை ரெண்டுமே பேரவைக்கு தேவை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இவை இல்லாவிட்டால் அவை கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு நடத்த இயலாது. அதுபோல பேரவையை நடத்திவிட முடியாது. இந்த அவையில் என்னுடைய தலையீடோ அல்லது அமைச்சர்களின் தலையீடோ பேரவை நடவடிக்கை இல்லாத வகையில்தான் பேரவைத் தலைவர் அவர்கள் மாண்புமிகு அப்பா அவர்கள் நடந்து வருகிறார்கள். கடந்த காலங்களில் நடைபெற்றது போல அல்லாமல் ஜனநாயக அமைப்பின் பிரதிநிதிகளான சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் ஒன்றே என நினைத்து செயலாற்றி வருகிறார்கள். எதிர்க்கட்சி உறுப்பினரிடம் பாசம் மற்றும் கொண்டு செயல்படுபவர் நம்முடைய பேரவைத் தலைவர் என்பதை மனசாட்சியோடு சிந்திக்கக்கூடியவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். பேரவைத் தலைவருக்கு அருகிலே வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அன்போடு பேசியிருப்பதை இந்த பேரவை உறுப்பினரும் பார்த்த காட்சிதான். சில எதிர்க்கட்சி உறுப்பினர் கஞ்சாடையாக கூட பேசி நான் பார்த்திருக்கிறேன். தங்கள் எண்ணத்தை குறிப்பால் உணர்த்துவதையும் உங்களில் பலரும் பார்த்திருக்கலாம். எங்களை பொறுத்தவரையில் விவாதங்களில் விருப்பு விருப்பின்றி நாகரிகமாக வாதங்களை வைக்க வேண்டும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்கள். இந்த தீர்மானம் திரு மு. அப்பா அவர்கள் மீது சில அஇஅதிமுக உறுப்பினர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதையொட்டி அவர்கள் வைத்த வாதங்களில் உண்மைக்கு மாறான செய்திகள் உள்ள காரணத்தால் அதனை மறுத்து விளக்கத்தை எடுத்து வைத்து பேரவைத் தலைவரின் நடுநிலையை பறைசாற்ற வேண்டிய கட்டுப்பாடு, கடமை, பொறுப்பு முதலமைச்சருக்கும் உள்ளது. இங்கே உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் உள்ளது.
அவைக்கு ஒவ்வாத வார்த்தைகளாக அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட பல சொற்கள், அருகதை, தகுதி, என்ன யோக்கியதை இருக்கிறது என்று திமுக உறுப்பினர்களை பார்த்து அன்றைக்கு பேசப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு அவையில் பேசப்படுமானால் உடனே பேரவைத் தலைவரால் அந்த வார்த்தைகள் நீக்கப்பட்டுள்ளன. அன்றைக்கு ஆளுங்கட்சி உறுப்பினர் பேசினால் அவை குறிப்பில் இடம்பெறும், திமுக உறுப்பினர் பேசினால் நீக்கப்படும் என்ற நிலை. இன்றைக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அப்படியா நடந்து கொள்கிறார்? இப்பொழுது நடந்து கொள்கிறார்? இல்லை. நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் அதிமுக உறுப்பினர் பேசுகிற இது போன்ற ஒன்றிருந்த வார்த்தைகளை கூட விட்டுவிடுகிறார். ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கண்டிப்பாக நடந்து கொள்கிறார்கள் என அமைச்சர்கள் உறுப்பினர்கள் சொல்லும்போது அதை கேட்டு உள்ளபடியே நான் மனம் மகிழ்ச்சி அடைகிறது. ஏனென்றால் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு தான் அதிக வாய்ப்புகள் தர வேண்டும். அவர்கள் இந்த அரசின் செயல்பாட்டின் செம்மைப்படுத்துவதாக இருக்கிற காரணத்தால் தலைவர் கலைஞர் அவர்கள் வெளிநடக்கும் திராவிட மாடல் அரசுக்கு அந்த எண்ணம் உண்டு. பல நாட்களில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் பேச அனுமதித்துவிட்டு திமுக உறுப்பினர்கள் பேச பெயர் பட்டியல் இடம்பெறும் பெற்றிருந்தும் இன்னொரு நாள் பேசலாம் என்று சொல்லி தவிர்த்திருக்கிறார். பேரவைத் தலைவர்களுடைய செயல்பாடுகளை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிப்படையாக பாராட்ட முடியாதவர்கள் கூட மனதிற்கு பாராட்டி கொண்டு தான் இருப்பார்கள். இந்த அரசின் மீது குற்றம் கூற வாய்ப்பில்லாத காரணத்தால் இப்படி ஒரு தீர்மானமா, உட்கட்சிக்குள்ளே ஏற்பட்ட குழப்பத்தால் அதை திசை திருப்ப இப்படி ஒரு தீர்மானமா, இந்த விவாதத்தை வெளியில் உள்ளவர்கள் நடத்தட்டும், நாம் நடத்தலாம், வெளியில் உள்ளவர் நடத்தட்டும். ஆனால் இப்படி ஒருவர் மீது இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தோம் என்ற எதிர்காலத்தில் உங்கள் மனசாட்சி உறுத்தும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மீது எய்தப்பட்ட அம்பாகவே கருதுகிறோம். இந்த அம்பை இந்த அவை ஏற்காது